வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, நினைவோ ஒரு பறவை கதையின் 6வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஜோகன் போனதுக்கு பிறகும் 1 மணி நேரம் அசையாமல் கிடந்த ஜாஷராவின் முன்னால் அந்த கேள்வி விஸ்வரூபம் எடுத்து நின்றது. ஒருவேளை இதை அவன் செய்யவில்லை என்றால்? ஐயோ! உண்மையில் அவள் அந்த நோட்டை பார்த்து கொஞ்சமும் பயப்படவில்லை. இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவள் என்றைக்கும் பயந்ததும் இல்லை. அவளால் முடிந்தவரை சமாளிக்கலாம். முடியவில்லை என்றால் இருக்கவே இருக்கிறார் அவளுடைய போலீஸ் மாமா டேனியல். அவளுடைய அளவற்ற தைரியத்துக்கும் அதுவேதான் காரணம். பின் ஏன் அவளால் இதை தாங்கிக் கொள்ளவே இயலவில்லை? ஜௌஹன் இப்படி செய்துவிட்டான் என்பதை அவளால் ஜீரணிக்கவே முடியவில்லை. ஆத்திரம். அலுவலகத்தில் அத்தனை பேருக்கும் அவளுக்கு அவன் மேல் எண்ணம் இருக்கிறது என்று தெரியும். இப்படி உன்னால் அவர்கள் முன்னிலையில் கேவலப்பட்டு போனேனே. உன் வீட்டினர் முன்னே உன் முகத்திரையை கிழிக்கிறேன். என் வலியை நீயும் அனுபவி என்று நினைத்துத்தானே அவள் அவனுடைய அம்மாவிடம் போனால்? பெண்களை இந்த மாதிரி மிரட்டுபவர்கள் பெரும்பாலும் வீட்டுக்கு தெரியாமல் வாழ்க்கையை வாழ்பவர்களாகவே இருப்பார்கள். அவர்களது சுயரூபத்தை வீட்டில் அம்பலப்படுத்துவதே ஒவ்வொரு கணமும் அவர்களை நெருப்பில் வாட்டுவதற்கு சமம். இது குற்றவாளிக்கு பொருந்தும். ஆனால் ஜோகனுக்கு உறுதியாக எதுவும் தெரியாமல் வெறும் யூகத்தின் அடிப்படையில் அவள் தவறு செய்து விட்டாளோ? ஆனால் இப்போது நினைக்க அவளது ரியாக்ஷன் முட்டாள்தனமாகவும் ஏன் கொஞ்சம் குரூரமானதாகவும் தெரிந்தது. அவனது அலுவலகத்துக்கு போய் அங்கே வைத்து அவனை அவமானப்படுத்தி இருந்தால் கூட பரவாயில்லை. தனியாக இருந்த பெண்மணியிடம் பொங்கிவிட்டு வந்து விட்டாளே. ஜோகன் வந்து சத்தமிட்டதைப் போலவே அவருக்கு பிபி ஏதும் வந்து ஏதாவது ஆகியிருந்தால்? ஜீசஸ்! நினைக்கவே நெஞ்சம் நடுங்கியது. அவன் வந்தது, கோபப்பட்டது எல்லாவற்றையும் பார்க்கும்போது அவன் இதை செய்யவில்லை என்றுதான் எண்ண தோன்றுகிறது. அவனுமே தன்மேல் ஜாஷ் அநியாய பழி சுமத்தியதாய்த்தானே கொதித்துவிட்டு போனான். கண்களை துடைத்துவிட்டு நிதானமாய் சிந்திக்க ஆரம்பித்தாள் அவள். சும்மாவே அவன் பால் ஈர்க்கப்பட்ட மனம் சிறு துரும்பு அவனுக்கு சாதகமாக கிடைத்தால் விட்டுவிடுமா? அவனை நிரபராதி என அடித்து சொல்வதற்கு காரணங்களை தேடி அடுக்கியது. முதலாவது அந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக். அவனது ரசனைதான் வேறு மாதிரியானதாயிற்றே. அது வடை, சோன் பப்படி, பிரியாணி என்று தானே செல்லும். உள்ளே எழுதி வைக்கும் துண்டு காகிதம் கூட கோணலாய் கிழித்த சிறு துண்டில்தான் கிறுக்கி இருப்பான். தன் கையெழுத்தை அவன் மறைக்க முயற்சித்ததே இல்லை. இது டைப் செய்யப்பட்ட காகிதமே. அதுவும் ஆன்லைனில் கேக் வாங்கும்போது பெறுநருக்கு ஏதும் வாழ்த்து செய்தியை எழுதி அனுப்பினால் கார்டில் அதை பிரிண்ட் செய்துவிட்டு கேக்கோடு சேர்த்து கொடுப்பார்களே, அப்படியான தாள்தான். பார்சல் கொடுக்கப்பட்டது மக்களின் நன்மதிப்பு பெற்ற ஒரு நிறுவனத்தினால். இந்த மாதிரி ஒரு கேவலமான செய்தியை டைப் பண்ணி அனுப்புவதனால் அனுப்பியவன் வெளியில் இருந்து கால் பண்ணி மட்டும் செய்திருக்க முடியாது. அந்த ஆன்லைன் கம்பெனியின் உள்ளே ஆள் வைத்திருக்கவே வேண்டும். இல்லையேல் அப்யூசிவ் மெசேஜ் என பேக்கிங் மேற்பார்வை செய்யும் போது பிடித்திருப்பார்களே. அதைவிட கேக்கை ஏற்கனவே தனியாக வாங்கிவிட்டு டைப் செய்யப்பட்ட கார்டை உள்ளே வைத்து சும்மா ஒரு நபர் மூலமாக செக்யூரிட்டி அங்கிளிடம் கொடுக்க சொல்வது இலகுவானதே. யோசனையோடு செக்யூரிட்டி அங்கிளை போனில் பிடித்தாள் அவள். அவரோ தனக்கு நிச்சயமாய் தெரியாது. ஆனால் வந்தவன் அந்த கம்பெனி டி ஷர்ட்டை ஒத்த சிவப்பு நீல நிற டி ஷர்ட் அணிந்திருந்தான். நான் கையெழுத்தையும் கார்டையும் செக் செய்து கொண்டு விட்டு விட்டேன். அவையெல்லாம் உண்மையோ போலியோ தெரியாது என்றார். அந்த ஆன்லைன் டெலிவரி நிறுவனத்திடமே கேட்டால் என்ன? அந்த நிறுவனத்தின் வாடிக்கையாளர் கிளை இலக்கத்தை இணையத்தில் பெற்றவள். இணைப்பில் சில நிமிடங்கள் காத்திருக்க மென்மையான ஆண் குரல் ஒன்று நளின ஆங்கிலத்தில் ஹலோவியது. எனக்கு மதியம் ஒரு பார்சல் கிடைத்தது. அனுப்புனரின் பெயர் எதுவும் சரியாக தெரியவில்லை. அனுப்புனர் விவரம் கிடைக்குமா என்ற வாழைப்பழத்தில் ஊசி நுழைக்க லட்டாய் வேண்டிய விவரம் கிடைத்தது. ஆனால் ஒன்றுக்கும் புரியாத விஷயங்கள். அவர்கள் அனுப்புனரின் விவரங்களாக கொடுத்த இமெயில், மொபைல் இலக்கம், பெயர்
எல்லாமே அவளோடு சற்றும் தொடர்பற்ற இலக்கங்களே. ஆ என்ற தயங்கி தனக்கு கிடைத்த செய்தி கொஞ்சம் அப்யூசிவ் வகையை சேர்ந்தது எனவும், அனுப்புநரின் வங்கிக் கணக்கு இலக்கம் கிடைத்தால் கண்டுபிடிக்க முடியும் என்றும் வினயமாய் கேட்டாள் ஜாஷ். மேடம், உங்களுக்கு கிடைத்த ஆர்டரோடு எந்தவித செய்தியும் அனுப்பப்படவில்லை. ஒருவேளை குற்றவாளியின் கையில் கேக் கிடைத்ததும் அதன் பின்னர் அந்த செய்தி வைக்கப்பட்டிருக்கலாம் என்றான் அவன். அதோடு பணம் கட்டப்பட்ட வங்கிக் கணக்கு இலக்கத்தை பகிர்வது தங்களுடைய நிறுவனத்தின் ஒழுங்கு விதிகளுக்கு புறம்பானது. நீங்கள் வேண்டுமானால் போலீசில் முறைப்பாடு செய்யுங்கள். அதன்பின் அவர்களுக்கு தேவைப்பட்டால் நாம் முழு ஒத்துழைப்பையும் வழங்க தயாராக இருக்கிறோம் என்ற இலவசமாய் ஒரு ஆலோசனையையும் வழங்கினான். மென்று விழுங்கினாள் அவள். டேனியல் மாமாவிடம் சொல்லி உதவி கேட்கலாம் தான். ஆனால் அத்தோடு தன் சுதந்திர வாழ்க்கைக்கு செக் வைக்கப்படும் என்பது அவளுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனியே. ஆகவே அந்த வழியில் அவள் முயற்சிப்பதாக இல்லை. அந்த நிறுவனத்தில் தெரிந்தவர்கள் யாரும் இருந்தாலாவது ரகசியமாய் உதவி கேட்கலாம். இங்கே அதுவும் இல்லை. மூடிய கதவுகளில் முட்டி நிற்பது போல உணர்ந்தாள் அவள். அடுத்த மிக முக்கியமான கேள்வி, இதை ஜோகன் செய்யவில்லையேல் வேறு யார் செய்திருக்க முடியும்? அந்த புதிருக்கு ஆயுள் மிக சிறியதாக இருந்திருக்க வேண்டும். அந்த இரவிலேயே அழைப்பு மணி மூலம் அவளை பதில் தேடி வந்தது. மறுபடி ஜோகன் தான் வந்து விட்டானோ என்ற எண்ணத்தில் ஓடிப்போய் திறந்தவள் வெளியே நின்ற பிரதீப்பையும் ஜனனியையும் கண்டு திகைத்தாள். 9 மணிக்கு பிறகு நான் தனியாக வரக்கூடாதென்று இவளையும் இழுத்து வந்தேன். சீக்கிரம் வழியை விடு. மிக முக்கியமான விஷயம். பிரதீப் பரபரத்தான். மனம் படபடக்க கதவை தாளிட்டு அவர்கள் இருவரையும் உள்ளே சோஃபாவில் அமர வைத்துவிட்டு தானும் அமர்ந்து கொண்டாள் ஜாஸ். பேச்சே இல்லாமல் தோளில் மாட்டப்பட்ட தோல் பையை திறந்து லேப்டாப்பை மின் இணைப்புடன் இணைத்துவிட்டு ஸ்லீப் மோடில் இருந்த கணினியை துயில் எழுப்பினான் பிரதீப். அது எழுந்ததும் திறந்து கிடந்த கூகுள் குரோம் டாப் ஒன்றை கிளிக் செய்துவிட்டு அவளிடம் ஒரு இமெயிலை சுட்டி காட்டினான் அவன். பெயரை கண்டதுமே உறைந்தவளாய் நிமிர்ந்தாள் ஜாஸ். காரணம், கில்லர் என்ற ஜிமெயில் முகவரிக்கு அன்றைய பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குக்கான பணம் செலுத்தப்பட்டதன் பில் அனுப்பப்பட்டிருந்தது. அதில் இருந்த அக்கவுண்ட் நம்பர் அந்த இமெயில் ஐடி யாருடையது என்று தெளிவாகவே சொன்னது. ரொமேஷா? வழக்கமாய் பம்முறவன் இன்னைக்கு துள்ளிக்கொண்டே ஓவர் ரியாக்ஷன் கொடுத்த போதே நான் சந்தேகப்பட்டேன். என்கிட்ட சிக்குனா பாத்தியா? எப்படி தெரியும் உனக்கு? அவள் குரல் நடுங்கியது. இன்னைக்கு காலையில ரொமேஷோட டெஸ்க்டாப் ஏதோ பிரச்சனை பண்ணவும் அவன் ஆபீஸ்ல இருந்த ஸ்பேர் லேப்டாப்பா நான் இதைத்தானே யூஸ் பண்ணிட்டு இருந்தான். என் லேப்ல சின்ன அப்செட்னு சொல்லிட்டு அதை நான் இப்ப வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தேன். நம்முடைய அதிர்ஷ்டம், அவனோட அக்கவுண்ட் லாக்வுட் செய்யப்படாமல் ஆட் செய்யப்பட்டிருந்தது. கில்லர் gmail.com தான் அவனுடைய முகவரி. நான் இப்போ அந்த கம்பெனி கூட பேசும்போது அவங்களும் இந்த மெயில் ஐடி தான் பர்ச்சேஸ் பண்ணினதுன்னு சொன்னாங்க. இதுக்குன்னே மொபைல் நம்பரும் வேற ஒன்று வச்சிருக்கான். எப்படி ஒரு கேவலமான புத்தி பார் அவனுக்கு. கிரெடிட் கார்டு அந்த மெயில் அக்கவுண்டில் தான் செட் பண்ணி வச்சிருப்பான் போல. அந்த ஆன்லைன் நிறுவனத்தின் பில்லில் இந்த கேக்குக்கான பணம் அவனுடைய கணக்கில் இருந்து கழிக்கப்பட்டு விட்டது என்ற ஆட்டோமேட்டட் இமெயில் வந்திருந்தது. பல்லை கடித்தாள் அவள். இவன் சின்னத்தனமான புத்தி உள்ளவன் என்று தெரியும். ஆனால் இவ்வளவு கேவலமாக இறங்குவான் என்று நான் நினைத்தும் பார்க்கவில்லை. ஏன் ரமேஷ் இப்படி பண்ணணும்? உன் ஆள் பண்ண பார்சல் பிசினஸால அவனுக்கு உன் மேல டவுட் வந்துருச்சு போல, பிரதீப் சொல்ல. அதுவும் தான். இன்னொன்னு, அவனுக்கு ஜாஷ் மேல ஒரு கண் என்ற பல்லை கடித்தாள் ஜனனி. ச, வளராத. என் மேல காஞ்சி விழுவானே தவிர அப்படியெல்லாம் அவன் காமிச்சதில்லை. சரி, அப்படியே டவுட்டுனா என்னை வெளியே அனுப்ப வேண்டியது தானே? அப்புறம் ஏன் இந்த அளவு இறங்கணும்? நீ தான் அவனோட ஸ்டார் ரைட்டர் ஆச்சே. உன்னை மிஸ் பண்ணாம அவன் கூடவே வச்சிருக்கணும்னு நினைச்சிருக்கலாம். ச, அந்த நினைவே கசந்தது அவளுக்கு. அநியாயமாய் ஜோகன் மேல் குற்றம் சாட்டிட்டோமே. மனம் படபடவென அடித்து கொள்ள தவிப்பும் குற்ற உணர்வுமாய் சோர்ந்து போனாள் ஜாஷரா. இப்போ என்ன பண்ண போற ஜாஷ்? அந்த மெயிலை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பிரிண்ட் பண்ணணும். நான் உன் பேரை யூஸ் பண்ணல. அந்த கம்பெனி மூலமா இல்ல என் போலீஸ் மாமா மூலமா கண்டுபிடிச்சேன்னு சொல்லிக்கிறேன். நோ ப்ராப்ளம். நீ மதியம் போன வேகத்தை பார்த்து பயமா இருந்ததால தான் நைட் ஆனாலும் பரவாயில்லன்னு இவளை இழுத்துட்டு வந்த. அதான் உன் ஆள் நல்லவன்னு தெரிஞ்சாச்சே.
இனிமேலாவது சிரிம்மா. அதுதான் எல்லாம் முடிந்து போய்விட்டதே. கண்ணீர் கண்களை நிறைக்க பதில் சொல்லாமல் சிரிக்க முயன்றாள் அவள். தேங்க்ஸ்டா 2 பேருக்கும். அடிதான் வாங்க போற நீ என்றபடி அவர்கள் இருவரும் புறப்பட்டு போய்விட முதலில் ஜோகனின் இலக்கத்துக்குத்தான் அழைக்க முயன்றாள். அந்த இலக்கம் பாவனையில் இல்லை என்றது குரல். முகப்புத்தகத்தில் சித்தார்த் அபிமன்யுவை கூட டீஆக்டிவேட் செய்து வைத்திருந்தான் அவன். அவ்வளவு தூரம் அவளை வெறுத்து விட்டானா? அவனுடைய புன்னகை முகமும் கண் சிமிட்டலும் கண்ணுக்குள்ளேயே வந்து வந்து போக தன்மேல் தன்னிறக்கம், ஜோகனை நினைத்து பரிதவிப்பு என்று நிறைந்த உணர்ச்சிகள் அனைத்தையும் ரோமேஷின் மேல் வன்மமாக மாற்றி தூக்கம் தொலைந்தவளாய் விடியலுக்காய் காத்திருந்தாள் அவள். அன்று காலை 6 அமர 10 மணிக்கு அவள் அலுவலகம் சென்றபோது எல்லோரும் அவளை நிமிர்ந்து பார்த்தனர், ரோமேஷ் உட்பட. அவனை கண்டதும் எரிந்த உணர்வுகளை அடக்கியபடி சாவகாசமாய் அவனை கடக்க, என்ன ஜாஷரா, இன்னைக்கு ஷார்ட் லீவா என்று வினவினான். ஒன்றுமே நடக்காதது போல் அல்லவா விசாரிக்கிறான். இல்லையே, ஜனாவோட டீம் மீட்டிங் முடிஞ்சு வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு வரேன். என்ன சொல்ற? உங்ககிட்ட எனக்கு ஒரு கணக்கு இருக்குல்ல, அதை பார்க்க எல்லாரும் இருக்க வேணாம்? ஏக வசனத்தில் எகத்தாளமாய் அவள் சொல்ல, செய்து கொண்டிருந்த வேலையை விட்டு எல்லோரும் அவர்களை கவனிக்க ஆரம்பித்தனர். என்ன ஜாஷரா, பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. நான் பேசுறது இருக்கட்டும், நேத்து ஏன் எனக்கு அந்த கேக்கையும் மெசேஜையும் அனுப்பின? நிதானமாய் ஒவ்வொரு வார்த்தையாய் உச்சரித்து கேட்டாள் அவள். அவன் முகம் இறுகி அசிங்கமானது. நீ கண்டவங்க கூட பழகிட்டு அவன் அனுப்புனா இவன் அனுப்புனான்னு தினம் ஒரு சாப்பாட உள்ள கொண்டு வருவ. பதிலுக்கு அவன் கேட்டது கசக்குதோ? கேவலப்பட்டதும் ஏன் மேல பழிய தூக்கி போடுறியா? என்னை பத்தி பேச உனக்கு தகுதி இல்ல. எதுக்கு இந்த கேவலமான வேலையை செஞ்ச? அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நான் செஞ்சேன்னே சொல்லிட்டு இருக்கையே, அதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரம் இல்லாம இப்படி வந்து பேசுவேன்னு நினைக்கிறையா? ச்சே, உன் இமெயில் ஐடியில இருந்து உன்னோட பேங்க் கிரெடிட் கார்டு மூலமா நீ தான் அதை வாங்கி அனுப்பியிருக்க என்றதுக்கு ஆதாரம் இல்லாம நான் பேச வரல. பிரிண்ட் அவுட் கையோட கொண்டு வந்திருக்க, பாக்குறியா என்றபடி அவன் மேஜையில் அதை விட்டெறிந்தவள். என் மாமாவுக்கு ஒரே ஒரு ஃபோன் கால் தான் நீ செஞ்ச தப்புக்கும் மேல உன்னை கம்பி என்ன வைக்க முடியும். செய்யவா? யாருன்னு நினைச்சு வாலாற்ற ராஸ்கல் என்று அடக்கப்பட்ட கோபத்துடன் கேட்டாள் ஜாஷ். அவன் அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை எதிர்பார்க்கவில்லை போலும். சில நொடிகள் அதையே வெறித்தவன் பிறகு, நான் தான் பண்ண, இப்ப அதுக்கு என்ன என்று அமர்த்தலாய் கேட்டான். அவளுக்கு இருந்த கோபத்துக்கு என்ன செய்திருப்பாளோ தெரியவில்லை. ஏன் என்ற சொல்லை மட்டும் வெளியே அனுப்பினாள். ஒரு பாசா நான் செய்ய வேண்டியது தான் செஞ்சேன். ஒழுங்காத்தான் எல்லாம் போயிட்டு இருந்தது. அந்த பார்சல் விஷயத்துக்கு பிறகுதான் உன்னோட விஷயங்கள் எல்லாம் வெளியே போக ஆரம்பிச்சது. உன் நடவடிக்கையும் மாறி போச்சு. நான் என்ன கண்ணு தெரியாதவன்னு நினைச்சியா? வேற மீடியாக்காரனுங்க கூட சேர்ந்துகிட்டு தான் நீ இப்படி பண்றேன்னு தெரிஞ்சதும் ஒரு முதலாளியா உன் தொடர்பை நிறுத்தத்தான் அப்படி செஞ்ச. கை எறிந்த போதுதான் அவனை நாம் அடித்திருக்கிறோம் என்றே அவளுக்கு புரிந்தது. என்ன மாதிரி சுலபமாய் பழி போடுகிறான்? முகம் சிவக்க அவன் எழவும் இவளின் நாத்திரம் அடங்கவில்லை. இவ்வளவு நாளும் இப்படி ஒரு கீழ்த்தரமானவன் கிட்டதான் நான் வேலை பார்த்தேன்னு நினைக்கவே அவமானமா இருக்கு. உனக்கெல்லாம் பதில் சொல்றதே கேவலம். ச்சே, அவ்வளவுதானா நீ? இத பார், என் ரிசைன் லெட்டர், ஹேண்டிங் ஓவர் ப்ரொசீடியர் எல்லாம் நான் நிரூபன் மூலமா பண்ணிக்கிறேன். இனிமே என் பக்கம் ஒரு கால் எடுத்து வச்சாலும் நீ கம்பி எண்ணுவ, ஞாபகம் வச்சுக்கோ. கோபாவேசமாய் சொல்லிவிட்டு திரும்பி நடந்தவள் அவனுக்கு கொடுத்தது போதாது என்று தோன்ற மீண்டும் திரும்பி அவன் வாங்கி வைத்திருந்த காஃபியை அவன் மேல் வீசி எறிந்துவிட்டு வெளியேற அடக்கி வைத்த சிரிப்பி சத்தங்கள் நண்பர்களிடமிருந்து புறப்பட்டு வந்ததை அவளுக்கு கேட்கக்கூடியதாக இருந்தது. நீ இதுக்கு அனுபவிப்படி, உன்னால முடிஞ்சது பார்த்துக்கோ, போடா. காலை 10 மணி இருக்கக்கூடும். 8 மணி பரபரப்பின் வாகன சந்தடி அடங்கி கொஞ்சம் கொஞ்சமாய் உச்சி வேளையை நோக்கி அன்றைய நாள் நகர்ந்து கொண்டிருந்தது. ஜோர்டன் மற்றும் பெரிய ஆண்கள் இருவரும் அலுவலகம் புறப்பட்டு போயிருக்க, ஷெரினும் பாடசாலைக்கு போயிருந்ததில் ஜீவகன் மட்டும் தனியே ஹாலில் அவளின் கலர் புத்தகத்தை எடுத்து வந்து தடுக்க ஆளில்லா சௌகரியத்தில் தாறுமாறாக அதில் வர்ண கோடுகளை இழுத்து கொண்டிருந்தான். ஹாய் மக்கள்ஸ்! வழக்கமான உற்சாக குரலுடன் சுஹாசினி செருப்பை கழற்றி ஷூ ராக்கில் வைத்துவிட்டு ஹாலுக்குள் நுழைந்தாள்.
என்ன யாரையும் காணோம்? இன்னும் கிளைமேட் மோசமாத்தான் இருக்கா? அடே குட்டி பால், தனியா என்ன பண்ணிட்டு இருக்க? வர்ண கலர் சாக்கை அவள் புறம் நீட்டிக் காட்டியபடி பெரிய சிரிப்பொன்றை அவளுக்கு வழங்கினான் ஜீவா. கலர் பண்றியா என்று கேட்டபடி அவனை நெருங்கி பார்வையிட்ட சுகிக்கு சில கணங்களின் பின்தான் அது புரிந்தது. அட பாவி, அக்காவோட புக்குடா இது. இதை ஏன்டா எடுத்த? உன்னோடதெங்க? அவ வந்து கொல்ல போறா பாரு. பக்கங்களை புரட்டி பார்த்தவள் எல்லா பக்கங்களிலும் ஜீவா விளையாடி வைத்திருந்ததைக் கண்டு தலையில் லேசாக அடித்து கொண்டாள். சுகி, டைனிங் ஹாலில் இருந்து கிசுகிசுப்பான குரல் கேட்க, ஓகே, இனி என்ன பண்றது? நீ பெயிண்ட் பண்ணியே முடி. நான் அத்தைகிட்ட போயிட்டு வந்துடுறேன் என்று அவன் தலையை செல்லமாய் கலைத்துவிட்டு டைனிங் ஹாலுக்குள் நுழைந்தாள் சுகி. அங்கே வாணி மாடியை எட்டி பார்த்தபடி அவளை இழுத்து கொண்டு கிச்சனுக்குள் நுழைந்தார். கிச்சனுக்குள் காய்கறி வெட்டி கொண்டிருந்த ரோசலின் அவளை பார்த்து புன்னகைக்க பதிலுக்கு குனிந்து ஒரு வணக்கம் வைத்தவள் வாணியிடம் திரும்பினாள். என்னத்த, எங்க அவன்? இப்படி ஒளிஞ்சுகிட்டு இருக்கீங்க? ஷ், மெதுவாடி. அப்புறம் அவன் நான் உன்னை வரவழைச்சதுக்கும் சண்டை போடுவான். சார் இன்னும் கோபமாவே இருக்காரா? ஆமாம்டி, என் கூட பேசவே இல்லை. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு வந்தா. வேலுவை அனுப்பி அவளை உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எழுந்து போயிடுவேன்னு எனக்கு முன்னாடியே கல்லு மாதிரி உட்கார்ந்துருந்தான். என்னடா இதுன்னு நான் திட்டினேன். எந்த பதிலுமே இல்லை. முறைச்சு பார்த்துட்டு மேலே போயிட்டான். காலையில சாப்பிட கூட இல்லை. அதான் உன்னை கூப்பிட்டேன். வாணிக்கு கண்கள் கலங்கி விட்டன. ஐயோ, நீங்க நேத்து அவங்கிட்ட சண்டை போடுறதுக்கு முன்னாடி எனக்கு போனை போட்டிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஏன்த்த, நம்ம ஜோகனை பார்த்தா உங்களுக்கு அப்படியா தெரியுது? ஐயோ, நான் என் பிள்ளைய அப்படி நினைப்பனா? எனக்கு அந்த பொண்ணு அப்படி இடிஞ்சு போயிருந்ததை பார்க்க ரொம்ப கஷ்டமா இருந்தது. இவன் வேணும்னு கூப்பிட்டுருக்க மாட்டான். அவளை மிரட்ட விளையாட்டுக்கு பண்ணியிருப்பான்னு நான் நம்பிட்டேன்டி. விளையாட்டுக்குனாலும் ஒரு பொண்ணு கிட்ட ஒரு நல்ல குடும்பத்து பையன் அப்படி கேட்கலாமா? அதான் எனக்கு கோபம் வந்து. சரி சரி விடுங்க. இப்ப அவன் என்னதான் சொல்றான்? ஏதும் சொல்லியிருந்த பிரச்சனை இல்லையேடி, பேசவே மாட்டேங்கிறான். சரி சரி விடுங்க, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன் என்றபடி ஹாலுக்குள் வந்தவள் அவளை கண்டதும் நிமிர்ந்து தன் ஈறுகளை காண்பித்தவனை, இது தாண்டா கடைசி. இனிமே உன்னோட புக்கை எடுத்து கலர் பண்ணு. அவளோட தொட்ட என்ற நாக்கை துருத்தி மிரட்டியபடி படிகளில் தாவி ஏறினாள். அப்பித்தான் தொட. அவன் அவளை தொடர்ந்து குரல் கொடுத்தான். அட்டிங், இருடா வர. அவள் மாடி வளைவில் இடப்புறம் வளைந்து திரும்ப மாடி ஹாலில் 2 கால்களையும் தூக்கி டீப்பாயில் போட்டுக்கொண்டு டிவியில் சேனல்களோடு கபடி விளையாடி கொண்டிருந்தான் ஜோகன். ஹலோ சார். நீ என்ன புறாவா? அவன் முகத்தில் சுளிப்பு மாறவில்லை. ஓ பிஜியா, ஜஸ்ட் மிஸ். ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயிடுச்சு. ஆடச்சி, வாய கழுவிடி. எரிந்து விழுந்தாலும் அவனையும் மீறிக்கொண்டு சிரிப்பு வர பார்த்தது அவனுக்கு. ஆமா, இன்னும் விஸ்வாமித்திரர் மோட்லயே தான் இருக்கியா? ஏண்டா, அத்தை பாவம்ல. நீ உன் ஜோடி மேல தாராளமா கோவப்படு. அதுக்கு அத்தையை ஏண்டா டார்ச்சர் பண்ற? அழறாங்கடா. அவ தான் என்னை புரிஞ்சுக்கல. இவங்களுக்கு என்னடி? நான் என் சொந்த பையன்தானே. நான் சொந்த பையன்தானே. உடனே கேள்வியே கேட்காம நான் தான் செஞ்சிருப்பேன்னு சொல்லிடுவாங்களா? என்னை பார்த்தா உங்களுக்கு தப்பு பண்றவன் போலத்தான் தெரியுதா? டேய், அவங்க அம்மாடா, ஒரு பொண்ணும் கூட. நீ அவளை கலாய்க்கிறேன்னு நினைச்சு இப்படி பண்ணிட்டேன்னு நம்பி உன்னை திட்டிட்டாங்க. விட. திட்டலடி. அப்போ அடிச்சாங்க. என்னது, அத்தை ஜோகன் அடிச்சாங்களா? ஆமா என்று தலையசைத்தான் அவன். முகம் இரும்பு போல மாறி போயிருந்தது. நான் உள்ள வந்ததுதான் தெரியும். அந்த பெட்டியை காமிச்சாங்க. நான் பாட்டுக்கு விளையாட்டா கேள்வி கேட்க பலார்னு அரைஞ்சு, இனிமே என் மூஞ்சியிலேயே முழிக்காத, நான் உன்னை இப்படியா வளர்த்தேன்னு நிறைய பேசிட்டாங்க. நான் பிறந்ததுல இருந்து எனக்கு அம்மா அடிச்சதே இல்லடி. எனக்கு அதை தாங்கிக்கவே முடியல. குரல் கம்மியது. சாரிடா, ஆனா ஜேடி அழுதது அவங்கள அவ்வளோ பாதிச்சிருக்கு போல. அவ பேச்ச எடுக்காத. நான் கொலகாரன் ஆயிடுவேன். சரி சரி, அதுக்காக நீ இப்படியே இருந்தா சரியாயிடுமா? என்ன பண்ணணும்? சாப்பிடவா? எனக்கு வேண்டாம், நான் கிளம்புறேன். எங்க பிசாசு? அவள் அதிர்ந்து விட்டாள். வேற எங்க போவேன்னு நினைக்கிற? அதான் ஏன், நாங்கெல்லாம் உனக்கு என்ன பண்ணோம்? ஜேடி மேல கோவம்னா நேர்ல போய் அவ கூட சண்டை போடு. அதுக்காக கிளம்பி போறேன்னா என்னடா இது? நான் உன்னை ஒரேடியா போறேன்னு சொல்லல. ஓ, சொல்லிடுவீங்களோ? அவள் முறைத்தாள். நான் எல்லாத்தையும் மறந்து கொஞ்ச நாள் தனியா இருக்கணும். அவளை நீ காண்டாக்ட் பண்ணி என்னை பத்தி எதுவுமே சொல்லக்கூடாது. அவளோட சாப்டரை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். டேய், இதெல்லாம் டூ மச்டா.
அவ பக்கம் இருந்து பார்த்தா அவளோட கஷ்டம் தெரியும். உருகி உருகி லவ் பண்றதே இப்படி வழியில கழட்டி விடத்தானே. ஏன்டா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? நீ லவ்வ பத்தி பேசாத. உனக்கு லவ்வுனா என்னன்னே தெரியாது. நீ பிடிக்காத பிடிவாதத்தையா நான் பிடிச்சுட்டேன்? வேண்டாம் ஜோகன். என் பிரச்சனைக்குள்ள நீ வராத. ஆமாண்டி, உன் பிரச்சனைக்குள்ள நான் வரக்கூடாது. நீ மட்டும் என் பிரச்சனைக்குள்ள மூக்க நுழைப்ப. என் பிரச்சனைய நானே பார்த்துக்கிறேன். நீ ஒன்னும் எனக்கு பேபி சிட் பண்ண வேணாம். நான் கிளம்புறேன். 1 வாரம், 1 1/2 வாரம் தனியா இருந்துட்டு வரேன்னு அம்மாட்ட சொல்லு. ஏன் அதையும் நீயே சொல்ல வேண்டியது தானே? நான் உனக்கு மவுத் பீஸா? பேக்கை முதலிலேயே தயாராக வைத்திருப்பான் போலும். அவளை முறைத்து பார்த்தபடி அருகில் இருந்த பேக்கை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு படிகளில் தட தடத்து கீழே வந்தவன் ஜீவாவை தூக்கி முத்தமிட்டுவிட்டு, அம்மா நான் போயிட்டு வரேன். வர 1 வாரம் ஆகும் என்றபடி பதிலுக்கு காத்திராமல் வெளியேறி காரை நோக்கி போக அலறி அடித்து கொண்டு ஓடி வந்த வாணியின் கையை இறுக பற்றினாள் பின்னாலேயே வந்த சுகி. விடுங்கத்த, அவன் தினமும் வீட்லயே இருக்கிறது போல பேசுறீங்க. அடிக்கடி இப்படி போறவன் தானே, அப்படியே நினைச்சுக்கோங்க. சார் லவ்ல ரொம்ப ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டார். அதான் இப்படி எமோஷனல் ஆகிறான். இவனுக்கு 1 வாரம்லாம் ரொம்பவே அதிகம். அது சரி, நீங்க அவனை அடிச்சீங்களா? ஆமாண்டி, நேத்து எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அவர் கண்கள் மீண்டும் கலங்கின. இதெல்லாம் மாமாக்களுக்கு தெரியுமா அத்த? தெரியாதடி, எனக்கு மட்டும்தான் தெரியும். விடுங்க, நம்ம ஜோகனுக்கு கோபமா எல்லாம் ரொம்ப நாள் இருக்க முடியாது. நாளைக்கே திரும்பி வந்தாலும் வந்துருவான். சாப்பிடாம போறானே. நீங்க தோசை சுட்டு வச்சிருக்கீங்க. அவனுக்கு தோசைனாலே கண்டமாச்சே. வெளியவே சாப்பிட்டுக்கட்டும் விடுங்க. சரியாயிடுவான் தானே? ஆமா அத்த, பாருங்க, நாம இங்க இவ்வளவு பாடுபடுறோம். எல்லாத்துக்கும் காரணமான அந்த ஜேடி ஜாலியா இருக்காளா? கூடாதே. அவளை என்ன பண்றேன்னு பாருங்க. அவள் கைபேசியை எடுக்க, பாவம்டி, காலையில எனக்கு அவளை பார்க்க பாவமா இருந்தது. நேத்தே ரொம்ப உடஞ்சு போயிருந்தா. நீ ஒன்னும் திட்டிடாத என்று தடுத்தார் வாணி. பாரா, மருமகள் மேல அதுக்குள்ள பாசமாக்கும். இங்க பாருங்க வாணி மேடம், எல்லா பாசமும் எனக்கு அப்புறம்தான் இருக்கணும் சொல்லிட்டேன். நீ என் பொண்ணுடி ராஜாத்தி, உனக்கு அப்புறம்தான் எல்லாமே. கொஞ்சினது போதும், சத்தம் போடாதீங்க, ரிங் போகுது. ஹலோ. மறுமுனையில் சுரத்தே இல்லை. என்னம்மா ஜேடி, நல்லா இருக்கியா? உனக்கு என்ன? நாங்க தான் இங்க அழுதுகிட்டு இருக்கோம். நீங்க யார் பேசுறீங்க? ஜோகனோட கசின் சுகி. சுகி, நான் ஜோகனோட அம்மா கிட்ட பேச முடியுமா? காலையில வந்த, அவங்கள பார்க்க முடியல. அவள் குரல் கம்மியது. இப்ப அழுது என்னம்மா பிரயோஜனம்? இங்க என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா? நீ வந்து நியாயம் கேட்டதுல அத்தைக்கு பிபி ஏற, வீட்ல வேலை பார்க்குறவங்க பெரிய மாமா சின்ன மாமாவை கூப்பிட, அவங்க டாக்டரை கூப்பிட்டு ஒரு வழியா அத்தைய காப்பாத்திட்டோம். நடந்தது எல்லாம் கேட்டுட்டு ஜோகன் வந்ததும் பெரிய மாமா அவனை பெல்ட்டாலேயே விளாசி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டார். அவன் நைட் நேரம் எங்க போனானோ என்ன ஆனோனோ தெரியலன்னு அத்தை அழுதுகிட்டே இருக்காங்க. ஐயோ, நான் அவங்க கிட்ட பேசணுமே. நீ இதுவரை பண்ணினதே போதும்மா. ப்ளீஸ். அவங்களோட ஹெல்த் சரியாகட்டும். நீ அப்புறமா சாரி கேளு. ஆமா, நைட் அரச மரத்துக்கு கீழே தூங்குனியா? எப்படி திடீர்னு ஞானம் கிடைச்சது? எப்படி கிடைச்சதோ, இப்ப ஜோகனை காணோம். எங்க எப்படி தேடுறதுன்னு தான் புரியல. நான் வச்சிடுறேன், பேச டைம் இல்ல. கள்ள சிரிப்புடன் தொலைபேசியை துண்டித்து பாக்கெட்டில் செருகினாள் சுகி. பாவம், சரியான ஜாடிக்கேத்த மூடிடி நீங்க 2 பேரும். அந்த பாழா போன லவ் ஏன் உங்க 2 பேருக்கும் வரல? ஒத்த முனைகள் ஒன்றை ஒன்று தள்ளும் அத்த என்று சிரித்தபடி ஷெரினின் புத்தகத் தட்டில் எதையோ துழாவிக் கொண்டிருந்த ஜீவாவை போய் பிடித்து கொண்டு வந்தாள் சுகி. ராஸ்கல், அக்காவோட ரேக்ல உனக்கு என்னடா வேலை? பிச்சு பிடுவேன் பிச்சு. பளிரிட்ட கதிரவனை மறந்து திடீரென வானம் மழை துளிகளை தூவ ஆரம்பித்திருந்தது. வெளியே கேட்ட மழை துளிகளின் சடசடப்பால் துளியும் பாதிக்கப்படாதவளாய் கையில் இருந்த தொலைபேசியையே வெறித்து கொண்டிருந்தாள் ஜாஷ். அதெப்படி இந்த குடும்பத்தில் கர்ணனின் கவச குண்டலம் போல பொய் சொல்லும் கலையும் கூடவே பிறக்குமா? ஒரு சின்ன தடங்கல் கூட இன்றி இவ்வளவு ஃப்ளோவாக அடித்து விடுகிறாள் பாரேன். எப்படி எப்படி ஜோகனை பெல்ட்டால் அடித்தார்களாமா? கூசாமல் புழுகுகிறாளே. இவள்தான் ஆரம்பத்தில் இருந்து அவளிடம் பேசிய சுஹாஷினியாக இருக்க வேண்டும். குரல் நன்றாகவே ஞாபகம் இருந்தது ஜாஷுக்கு. கூட்டுக்களவாணி, உன் பேரை சொல்லி அந்த ஹாட் பிளேட்டில் வாலண்டியரா போய் சூடு வாங்கி கொண்டதை என்றேனும் மறப்பாளா அவள்? அன்றைய நினைவில் சின்ன சிரிப்பு வேறு முளைத்தது.
அங்கே நிலைமை ஒன்றும் சீரியஸாக இல்லை என்பதைத்தானே இது காட்டுகிறது. ஒருவேளை அம்மாவும் மகனைப் போலவே தான் இருப்பாரோ என்னவோ. அவள் இவ்வளவு ப்ளீஸ் பண்ணி கேட்டும் சுகி ஜோகனின் அம்மாவிடம் பேச அனுமதிக்கவில்லை என்ற வருத்தத்தை அவள் கடைசியில் குவித்து வைத்த புழுகு மூட்டை அப்படியே அடித்து சென்று விட்டது. யாருகிட்ட கண்ணா உங்க வேலையை காட்டுறீங்க? அவள் இருந்த சோக மனநிலை மாறியே விட்டது. அவனுக்கும் கோபம் இருக்கும் தான். அதற்காக அவள் ஜான்சனுக்கு சாதகமாய் யோசித்ததே. அவனை திருமணம் செய்தால் ஒத்து வரவில்லை எனில் பிரிவது சுலபம். அப்படியே பிரிந்தாலும் அதன் பிறகு திருமண தொல்லை இருக்காது என்ற எண்ணத்தில்தான். அந்த அளவுக்கு திருமணமே தன் சுதந்திரத்தை பாதிக்கும் என்ற எண்ணத்தில் இருந்தவளை துரத்தி துரத்தி காதலிக்க வைத்துவிட்டு சிறு தவறு நடந்ததும் போடி என்று அதெப்படி அவன் போக முடியும்? பாம்பும் ஏணியும் விளையாட்டில் 100 எட்டும் வரைதான் பாம்பை கண்டு ஒதுங்கி போக வேண்டும். 100 எட்டிய பின் திரும்பி 1 நோக்கி இறங்கி செல்லும் போது நம் இலக்கே பாம்புகளாகத்தானே இருக்கும். என் பாம்பை நானும் லொக்கேட் பண்றேன். அது வாயிலேயே லேண்ட் ஆகிறேன். வெற்றி கனியை பறிக்கிறேன். பழைய ஜார்ஜ் அவளுக்குள் முடியை சிலுப்பினாள். இதில் இன்னொரு பிரச்சனை கூட இருக்கிறது. அது அவளின் வேலை. இன்னும் அவள் வேலையை விட்ட தகவலை வீட்டில் சொல்லவில்லை. அதை நிறைய நாள் இப்படியே மறைக்க முடியாது. ஆனாலும் அதை பற்றி அவ்வளவு கவலை இல்லை என்றே தோன்றியது. ரீட்மீயை விட எல்லாவற்றிலும் முதன்மையான சிசி அவளுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது. சந்துரு அண்ணா அங்கே இருக்கும் வரை அவள் எப்போது வேண்டுமானாலும் இணைந்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை அவளுக்கு இருந்தது. ஆனால் அவ்வளவு கெத்தாக வரவில்லை என்று சொல்லிவிட்டு 3 நாட்களில் மீண்டும் போய் நிற்க ஒரு மாதிரியாக இருந்தது. முதலில் ஜோகனை கண்டுபிடித்து அவனை சரி செய்துவிட்டு பிறகு இதை பற்றி யோசிக்கலாம் என்று அவள் முடிவு செய்தாள். எப்படி இவனை வெளியே வரவழைப்பது? மண்டையை பீய்த்து கொண்டவளுக்கு பாவம் அந்த அப்பாவி பாஸ்டரின் முகம்தான் மீண்டும் ஞாபகம் வந்தது. யுரேக்கா, என் நம்பரை ஜாஷராவுக்கு கொடுக்க வேண்டாம் என்ற இவன் அவரிடம் சொல்லி இருக்க முடியாதுதானே. அப்பப்போ உனக்கும் செம்மையா மூளை வேலை செய்யுது ஜாஷ். தன்னைத்தானே பாராட்டியபடி பாஸ்டரை நேரிலேயே தேடி சென்றாள் அவள். நம்பர் கிடைத்ததோடு, பாஸ்டர், நானே உன்னை கூப்பிடலாம்னு இருந்தேன் ஜாஷ். நாங்க இந்த சனிக்கிழமை ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தைகளுடைய இல்லத்துக்கு போக திட்டமிடுகிறோம். நீயும் இணைந்து கொள்ளேன். இவர்கள் எல்லாம் வருகிறார்கள் பார் என்று சொல்லியபடி ஒரு லிஸ்டையும் அவள் கையில் கொடுத்தார். அவர் வரவில்லையா, இவர் வரவில்லையா என்ற பாஸ்டரிடம் விளக்கம் கேட்டபடி அந்த லிஸ்டை ஆராய்ந்து கொண்டிருந்தவள் திடுக்கென நிமிர்ந்தாள். ஏன் பாஸ்டர், மிஸ்டர் ஜோகன் எங்க கூட வரமாட்டாரா? பார்த்தா ஆக்டிவான ஆளாத்தானே தெரிகிறார். அவங்க வீட்டில் இருக்கிற குட்டீஸை கூட்டிட்டு வர சொல்லுங்க பாஸ்டர் என்று கேட்டாள். அவன் மீடியா பர்சன் ஆச்சேம்மா, எப்பவும் பிஸியாவே இருப்பான். பண உதவிதான் அநேகம் செய்யறது உண்டு. நாங்களும் கூப்பிடுறது இல்லை. மீடியா பர்சனா? அவள் திகைக்க பாஸ்டர் விழித்தார். உன்னை அதனால தானே அறிமுகம் செஞ்சு வச்சேன். உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். அவங்க பிரிண்ட் மீடியா இல்லை, ஒரு ஆன்லைன் கம்பெனி. எனக்கு பேரெல்லாம் தெரியல. நான் பழைய காலத்து ஆளு, ஆனால் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஜாஷ், ஏனோ அவனோட ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும். உனக்கு தெரியும்னு நினச்சி நான் சொல்லிட்டேன். நீ யார் கூடவும் ஷேர் பண்ணிக்காதம்மா. தன்னுடைய உற்சாகத்தை அடக்கி கொண்டு, நான் சொல்ல மாட்டேன் பாஸ்டர், அதை விடுங்க. இந்த தடவை அவரை இன்வைட் பண்ணுவோம். அவர் வந்து மீடியா கவரேஜ் பண்ணா கூட அந்த இல்லத்துக்கு ஏதேனும் ஸ்பான்சர் கிடைக்கலாம் என்று சமாளித்தாள் அவள். சரி, நான் கூப்பிடுறேன், வரானா பார்க்கலாம். சரி பாஸ்டர், தேங்க்யூ, நான் வரேன். மனதுக்குள் கேட்காத தகவல்களை எல்லாம் அள்ளி தந்த வள்ளலே நீ வாழ்க என்ற மனம் அவரை விழுந்து கும்பிட்டது. ஆகா, இவனுக்கு அவளுடைய துறை அத்துப்படியா இருக்கும் போதே சந்தேகப்பட்டிருக்க வேண்டும். ச, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போற ஆன்லைன் மீடியா என்றால் எது? சிசி மட்டும்தான். இவன் சிசியை சேர்ந்தவனா? அப்படியாயின் ஏன் இவனை யாருக்குமே தெரியவில்லை? அந்த டிடெக்டிவ் கூட சொல்லவே இல்லையே. ரொம்பவும் நெருங்கியவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்று பாஸ்டர் சொன்னார். அது ஏன்? யோசித்து கொண்டே வீடு வந்தவள் ஏதோ தோன்றவும் அவள் எழுத திட்டமிட்ட கட்டுரைகளை பிரசுரித்து பிரச்சனை செய்த செஞ்சோற்று கடன் தளத்தை திறந்தாள். வலை வீசி தேடியும் அவள் எண்ணியது போல அங்கே எந்த ஒரு இமெயில் முகவரியும் கொடுக்கப்படவில்லை. ஏமாற்றமாய் திரும்பியவள் யோசனையோடு
அந்த கடைசி 2 கட்டுரைகளை தவிர மீதி பதிவுகளை திறந்து பார்த்தாள். மொத்தமே ஒரு 10 கட்டுரைகள் இருக்கலாம். ஒருவேளை பரபரவென ஒவ்வொரு பதிவினதும் முதல் வரியை காப்பி செய்து கூகுளில் பேஸ்டினாள். அவள் நினைத்தது சரியே. அந்த கட்டுரைகள் எல்லாவற்றினதும் மூலப்பதிவு சிசியில் இருந்தது. அவசரத்துக்கு அவற்றை காப்பி பேஸ்ட் செய்து அந்த பிளாக்கை உருவாக்கி இருக்கிறான். அந்த கடைசி 2 கட்டுரைகளை கூட சிசி மீள் பிரசுரம் செய்திருந்ததை நினைவு கூர்ந்தாள் அவள். இவன் அவர்களுடைய ஆளாக இல்லாதிருந்தால் தங்களுடைய பதிவுகளை அப்பட்டமாக காப்பி பேஸ்ட் செய்த ஒருவனை இப்படி மீள் பிரசுரம் செய்திருக்க மாட்டார்களே. ச்ச, எவ்வளவு பெரிய க்ளூ இது! அன்று ஜார்ஜ் மியூசிக் பிதாமகரிலும் அந்த பாடலிலும் அவள் கவனம் திரும்பி விட்டதில் இதை கோட்டை விட்டிருக்கிறாள். அவனும் அவளுடைய துறையை சார்ந்தவன் என்ற எண்ணத்தில் கொஞ்சம் சிரிப்பும் பெருமிதமும் தொற்றிக்கொள்ள, வரண்ட தம்பி, அப்படியே இரு, பெரிதாக புன்னகைத்தாள் ஜாஷரா. இந்த சந்துரு கொடுத்த கார்டை எங்கே வைத்தேன்? கார்டு வேறு காணாமல் போய் அவள் உற்சாகத்துக்கு வேட்டு வைத்தது. முக்கியமான விஷயத்தில் கவனம் இல்லாமல் இருந்து விட்டேனே. மேஜை இருந்த நிலை, அங்கே தேடுதல் ஆரம்பித்தால் மணிக்கணக்காகும் என்று புரிய, ஜீசஸ், டோன்ட் பிளே ஃபுட்பால் இன் மை லைஃப், கார்டை கொடுத்துடுங்க. ஏதோ அவர்தான் எடுத்து ஒளித்து வைத்ததை போல வாய்விட்டு சொன்னபடி பதட்டமாய் தேட ஆரம்பித்தாள். அன்று அவளுடைய நாள் போலும். அவளின் தொலைபேசி அவளை அழைத்தது. அதுவும் புதிய இலக்கமே. ஹலோ, கொஞ்சம் படபடப்புடனே ஹலோ சொன்னவள் மறுமுனையில் ஒலித்த குரலை கேட்டதும் ஆனந்த அதிர்ச்சிக்கு உள்ளானாள். அது சந்துரு. ஹலோ ஜாஷ்ரா, நான் சந்துரு பேசுறேன். ஹாய்ண்ணா, சொல்லுங்க. இவனுக்கு ஜோகனை தெரிந்திருக்க கூடுமா? அடுத்த வாரம் நம்ம தலைவர் ARR ஷோ உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? அவன் கிண்டல் குரலில் கேட்டான். அது வந்து, ஓகே ஓகே, உங்க கம்பெனிக்கு லைவ் குரூப் கொடுத்திருந்தோம், ஞாபகம் இருக்குதானே? உன்னை அங்கதான் போட்டிருக்கோம். மொத்தம் 5 மணி நேர ஷோவில் எங்க ஆள் முதல் மணி நேரம் ஓபன் பண்ணி வைப்பான். அடுத்த ஹவர் இன்னொருத்தன் பண்ணுவான். அடுத்தது நீ, பிறகு நிகிதா. சரிதானா? எல்லாரோடதும் கான்டாக்ட்ஸ் அனுப்புறேன். எப்படி பண்றதுன்னு எல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஐயோ, இப்படியா கை கெட்டி வாய் கெட்டாம போகணும்? நொந்து போனவள் பிரவாகமாய் பேசிக்கொண்டிருந்த சந்துருவை நிறுத்தினாள். அது வந்து, சந்துரு அண்ணா, நான் ரிசைன் பண்ணிட்டேன். இப்ப நான் ரீட்மி கூட இல்ல, சாரி. என்னது, என்னாச்சு? 3 நாள் முன்னாடி தானே நாம மீட் பண்ணோம். அப்போ விடுற பிளான் இல்லைன்னு சொன்னியே. அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு எனக்கு. அங்க கண்டினியூ பண்ண முடியல. ஹேண்டிங் ஓவர் ப்ரொசீடியரே 1 மாசம் இருக்குமே. சேலரியை கட் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவ்வளோ மோசமா ப்ராப்ளமா? இவனுக்கு உண்மையிலேயே எதுவும் தெரியாதோ? அவன் அதற்கு மேல் எதுவும் கேட்கவில்லை. சரி, இப்போ உனக்கு என்ன பிளான்? இனிமே என்ன பண்ற ஐடியா? அது வந்து, அன்னைக்கு நீ கொடுத்த ஆஃபர் இன்னும் இருக்கா? என்னை உங்க கம்பெனியில கண்டென்ட் ரைட்டர் வேகன்சி ஏதும் இருந்தா அதுக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்களா? கூச்சத்தை உடைத்து கேட்டே விட்டாள் அவள். உன்னோட சிவியை அனுப்பி வை, ரிப்ளை வரும், படிச்சு பார். ஓகேனா நாளைக்கு ஆஃபீஸ்ல வந்து பார். சின்னதா ஒரு இன்டர்வியூ பண்ண வேண்டி இருக்கும். அது வெறும் ஃபார்மாலிட்டி தான். தேங்க்ஸ் சந்துருண்ணா. அவன் வைத்ததும் அவளுக்கு உற்சாகம் கரை புரண்டு ஓடியது. இன்று அவள் யார் முகத்தில் விழித்தாளோ தெரியவில்லை. சிந்தனையில் பாஸ்டர் தந்த தொலைபேசி இலக்கத்தை மறந்தே போனவள் படபடப்பாய் அதற்கு கால் செய்து பார்த்தாள். அவளுடைய இலக்கம் தெரியும் போலும் ஆன்சர் செய்யவில்லை அவன். அவ்வளோ இதாயிடுச்சா உனக்கு என்ற கடுப்பானாலும் வாட்ஸ்அப்பில் இருந்த அந்த இலக்கத்தை இணைத்து ஷெரின் ஜீவாவுடன் இருந்தவனை பிடித்தாள். பிறகு சிரிப்புடன் சமையல் செய்யும் ஸ்மைலி ஒன்றை தேடி பிடித்து இணைத்தவள் கீழே டைப்பினாள். ஆப்பு குக்கர்ல இருக்கு, நாளைக்கு உங்களை தேடியே வரும் ஆப்பு. கடையில் வாங்கின ஆப்பு. திஸ் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். ஐ ஆம் கம்மிங் ஃபார் மை ஹார்ட். சூர்யா ஸ்டைல் பஞ்சுடன் முடித்தவளுக்கு அவன் முகம் எப்படி போகும் என்ற நினைவில் சிரிப்பு வந்தது. என்னதான் நம்பிக்கை இருந்தாலும் நினைத்தது நடக்கும் வரை பயம் இருக்கும் அல்லவா? அவள் யூகித்தது போல ஜோகன் சிசியில் இல்லை என்றால் என்ற கேள்வியை எண்ணிக்கூட பார்க்க விரும்பாமல் சந்துருவின் பதிலுக்காய் காத்திருக்க ஆரம்பித்தாள் அவள்.
இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.